தற்பொழுது சமூக வலைதளத்தில் ஊத்துமலை மன்னர் பற்றிய தவறான செய்திகளை பரப்பி வருகின்றன சில தற்குறிகள். அவர்களுக்கு உண்மை வரலாற்றை கற்பிப்பதற்கே உருவாக்கியது இந்த காணொளி. முழு வரலாறு தெரியாத அந்த தற்குறிகள் முன்வைக்கும் அந்த தவறான கூற்றுகள் என்னவென்றால், ஊத்துமலை மன்னர் எழுதிய கைப்பேதியில் உள்ள ஒரு செய்தி, மதுரையில் அப்போதிருந்த பாண்டிய ராஜா எங்கள் கொண்டையங்கோட்டை மரவர்ணத்தின் பெண்ணை திருமணம் செய்ய கூறி தனது திருமுகத்தை அவரின் மனிதரின் மூலம் அனுப்பி வைத்தார். அதற்கு ஊத்துமலை மன்னர் மருதப்ப பாண்டிய தேவர் அவர்கள், உங்கள் சூரிய வம்சத்துக்கும் எங்கள் மச்ச வம்சத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்பதால் உங்களுக்கு பெண் தர முடியாது என்று மாத்திரம் சொல்லி அனுப்பிவிட்டார்கள். இதில் ஊத்துமலை மன்னர் தாங்கள் சந்திரகுலம் என்பதைத்தான் மச்ச வம்சம் என்று குறிப்பிட்டுள்ளார். இதில் பெண் கேட்டு வந்த அந்த மதுரை பாண்டிய ராஜா சூரிய வம்சம் என்று ஊத்துமலை மன்னர் குறிப்பிட்டுள்ளார். அந்த சூரிய வம்ச பாண்டிய ராஜா யார் என்றால் மரவரினத்தின் சேதுபதி மன்னர்களைத்தான் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு ஆதாரமாக சேதுபதிகள் தங்களின் செப்பேடுகளில் தங்களை பாண்டிய மண்டல ஸ்தபனாச்சாரியான் என்றும் பாண்டிய வளநாடான் என்றும் வைகை வளநாடான் என்றும் குறிப்பிட்டுள்ளார்கள். மேலும் சேதுபதிகள் கல்வெட்டுகளில் தென்னன் விசய ரகுநாத சேதுபதி என்று குறிப்பிட்டுள்ளார்கள். இதில் தென்னன் என்பது பாண்டியனை குறிக்கும் சொல்லாகும். மேலும் இந்த சிவகங்கை மறவர்குல மன்னர்கள் தங்களை கௌரியர் வம்சம் என்று அடையாளப்படுத்துகின்றனர். கௌரியர் என்றால் பாண்டியர் என்று பொருள் தருகிறது அகநானூறு. இதற்கு ஆதாரமாக கௌரியர் என்ற பட்டத்தை காலம் காலமாக சூடி வருபவர்கள் சிவகங்கை மன்னர்கள். இந்த பட்டம் வேறு எவரிடமும் கிடையாது. பாண்டிய நாடும் சேதுதுறையும் கௌரியருக்குரியது என சங்க இலக்கியங்கள் கூறுகிறது. மேலும் சேதுபதிகள் கல்வெட்டுகளில் தென்னன் விசய ரகுநாத சேதுபதி என்று குறிப்பிட்டுள்ளார்கள். இதில் தென்னன் என்பது பாண்டியனை குறிக்கும் சொல்லாகும். இதிலிருந்து உண்மை புரிய வரும், சேதுபதிகள் தங்களை பாண்டியனாக அடையாளப்படுத்தி ஆட்சி செய்துள்ளார்கள் என்று. பின்னர் இந்த தற்குறிகள் முன்வைத்த இரண்டாவது தவறான கூற்று என்னவென்றால், கொட்டமடக்கி என்ற சேதுபதிகளின் பட்டத்தை வைத்து இவர்களே ஒரு கதையை கூறுகிறார்கள். அது என்னவென்றால், பாண்டியர்களின் கொட்டத்தை அடக்கியதால் சேதுபதிகளுக்கு கொட்டமடக்கி என்ற பட்டம் வந்ததாம். ஆனால் இது ஒரு முட்டாள்தனமான கருத்தாகும். உண்மையில் சேதுபதிகளுக்கு கொட்டமடக்கிய என்ற பட்டம் வர காரணம் இவர்கள் குறும்பர்களின் கொட்டத்தை அடக்கியதால் வந்த சிறப்பு பெயராகும். சில செப்பேடுகளில் மட்டும்தான் குறும்பர் கொட்டமடக்கியன் என்று இந்த பட்டத்தின் முழு அர்த்தத்தை காண முடியும். இது தெரியாமல் அந்த தற்குறிகள் அரைகுறியாக படித்துவிட்டு பொய் வரலாற்றை பரப்புகிறார்கள். மேலும் பாண்டியர்களில் உக்கிரபாண்டிய தேவர்களும் இந்த குறும்பர்களின் கொட்டத்தை அடக்க ஊத்துமலை மன்னர் மருதப்ப பாண்டிய தேவர் அவர்களிடம் கூறி அனுப்பி வைத்தார். அதன்படி மருதப்ப பாண்டிய தேவர் அவர்கள் குறும்பர்களின் கொட்டத்தை அடக்கி விரட்டியதற்கு பரிசாக குறுமறை தாடகை நாடு முழுவதும் கொடுத்து தென்னாட்டு ராய விசய வரகுணராம பாண்டிய மருதப்ப தேவர் என்ற பெயரும் கொடுத்து அரசுரிமையும் கொடுத்து ஆளச் செய்தார் உக்கிரபாண்டிய தேவர் அவர்கள். மதுரையில் நாயக்கர் ஆட்சியை ஒழித்துவிட்டு பாண்டியர் ஆட்சியை மீண்டும் நிலைநிறுத்த மாவீரன் பூலித்தேவர் தலைமையில் 5 கோட்டைகள் எழுந்தன. அதில் முக்கியமான ஒன்று ஊத்துமலையாகும். ஊத்துமலையில் கட்டப்பட்ட கோட்டைக்கு பஞ்சபாண்டியர்களில் ஒருவரான மாரவர்மன் கோட்டை என்றும் பெயர் சூட்டப்பட்டது. இத்தகையுடைய தவச மண்டபம் பணியாற்றிய வேந்தன் யாரெனில், முத்தமிழ் சங்கம் 3 நடங்கா 4ஆம் முறை பெற வளர்த்து முதுகில் வைத்திடு மூற்று மலைக்கரிசுரிமை மன்னன் மருதப்ப வள்ளல் பாத்தியர் செய்திங் கோள் 2 குளம் பரப்பினார் புகழ் பரப்பே என்கிறது. அதாவது இந்த தபசு மண்டபம் ஏற்படுத்தியவர் யாரென்றால், முத்தமிழ் சங்கம் 3ஓடு 4ஆவது முறையாக வளர்த்தும் அத்தமிழை தங்கள் முதுகில் வைத்து சுமந்தும் நிற்கின்ற ஊற்று மலைக்கரசர் என்பது பொருளாகும். முத்தமிழ் சங்கம் வளர்த்த பாண்டிய வம்சத்தவர் என்று மருதப்ப பாண்டியத்தேவர் அவர்களை கூறப்பட்டிருக்கிறது. இந்த சங்கர நாராயணசாமி கோயில் புராணத்தை இயற்றியவர் வேறு யாரும் அல்ல, சாட்சாத் பாண்டிய மன்னனாகிய சீவலமர பாண்டியனே ஆவார். ஆகவே அவனே தன்னால் இயற்றப்பட்ட